அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேலம் ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் குழம்புங்க. இந்த மட்டன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். விருப்பப்பட்ட சேருங்க, இல்லை வெறும் மட்டனில் கூட செஞ்சுக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக என்னுடைய லைஃப் லீட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 7 சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 3 தக்காளி சேர்த்துட்டு இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இந்த அளவுக்கு இருக்கட்டும். இதில் 20 சின்ன வெங்காயத்தை பச்சையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 சின்ன பெரிய வெங்காயம், அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு தாராளமாக ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு சின்ன தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை மணம் போகட்டும். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய் விருப்பப்பட்டால் சேருங்க, இல்லை நீங்கள் மட்டனில் கூட வச்சுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த காய், இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் பச்சை வாடை போகணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் ஏற்கனவே குக்கரில் 1/2 கிலோ மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம தனியாக வச்சிடலாம் எடுத்து. இப்போது அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். நம்ம பச்சை அரைச்சதுனால நல்லா இந்த ஆயிலில் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி, வீட்டில் அரைச்ச கறி மசால் பொடி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகலாம். சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு. ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சதுனால ஒரு 5 நிமிஷம் வேக்காடு கொடுக்கலாம். இப்போது வேக வச்ச அந்த 1/2 கிலோ மட்டன் ஸ்டாக் வாட்டர் சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் நம்ம குழம்புத்தூள் சேர்த்துருக்குறோம். வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள், வீட்டில் அரைச்ச கறி மசாலா பொடி 2 சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு மசாலா தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக கூட வாங்கி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடி வாங்குவீங்க. அப்போ தான் 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டோம். மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிட்டோம். இட்லி, தோசையோட சர்வ் பண்ணுங்கள். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஸ்டவ்வோடு சமைக்கிறதோட கொஞ்சம் லவ்வோடையும் சமைங்க. நல்லா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நன்றி, வணக்கம்.